நீங்கள் கிளாம்பாக்கம் சரௌண்டிங்கில் இண்டிபெண்ட் வில்லா வாங்குற பிளானில் இருக்கீங்களா? ஒரு சூப்பரான வில்லாவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சஜஷன் பண்ண போகிறேன். ப்ராப்பர்ட்டி முழுமையாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் முழுக்க ரியல் எஸ்டேட் கண்டென்ட் தான் நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதில் ரீசேல் பிளாட்டு, ஃப்ரெஷ்ஷான லேஅவுட் பிளாட்டு, அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிவிஜுவல் வீடுன்னு தினந்தோறும் நான் ப்ராப்பர்ட்டி போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்ம சேனலில் இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார், டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வில்லா தாங்க. இந்த வில்லா உண்மையிலேயே ஒரு சூப்பரான வில்லா. 2 போர்ஷனில் கட்டியிருக்கிறாங்க. 2 கிச்சன் உள்ள வில்லாங்க. 2 ஃபேமிலி தனித்தனியாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் இருந்துக்கிட்டு இன்னொரு வீட்டை நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க, இந்த ஒரு வீடே உங்கள் ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். மொத்தத்தில் 2 போர்ஷன் உள்ள இது வீடுங்க. ஓகேவா? எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு, அதாவது அந்த தார் ரோடு தெரியுதா உங்களுக்கு? அந்த ரோடு வந்து 60 அடி ரோடு. வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து 30 அடி ரோடு. பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வீட்டுக்குள்ளே போய் 1 by 1 நம்ம என்னென்னுங்கிறத பார்க்கலாம். போகலாமா? வாங்க போகலாம். நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வில்லா எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஷார்ப்பாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வில்லா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வில்லாவை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, 2 கிச்சன் வச்சு 2 ஃபேமிலி இருக்கிற மாதிரி 2 போர்ஷனில் இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கார் பார்க்கிங் ஏரியா. இங்கே கார் பார்க்கிங் ஏரியாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னாக்க, செப்டி டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது, போர்வெல் இருக்குது. இது 3 கார் பார்க்கிங்கில் பிளான் பண்ணியிருக்காங்க. போர் வந்து 150 அடிக்கு போட்டிருக்கிறாங்க. சம்பு வந்து 3000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சம்பு போட்டிருக்காங்க. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றியுமே நீங்கள் சுற்றி வர அளவுக்கு 1.5 அடி செட்பேக்கும் விட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து செப்டி டேங்க்குங்க. பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் தான். ஸ்டெப்புக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் ஸ்லாப் போட்டிருக்கா. இது வந்து சம்புங்க. 3000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சம்பு. இந்த ஒயிட் கலர் மூடி இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போருங்க, இண்டிவிஜுவல் போரு. மேலே எல்லாமே பொருட்கள் இருக்கிறதுனால நமக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. உங்களுக்கு பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீடு சுற்றியுமே நீங்கள் சுற்றி வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க. ஓகே, வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஹால்லேருந்து பார்க்கிங்க்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து முன்னவே நான் சொன்ன மாதிரி 30 அடி ரோடுங்க. தார் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது. தார் ரோட்லேருந்து ஒரு 4வது பிளாட்டுன்னு நினைக்கிறேன் இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாட்டு. ஓகே, லெஃப்ட் சைடில் வந்து பார்க்கிங் ஏரியா, ரைட் சைடில் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸுங்க. இதுக்குமே தனியாக ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. டோர் ஃப்ரேம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் டீக்கூட்டில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. நல்ல பெரிய லிவிங் ஹால், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ரூஃபில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா கார்னிங் பண்ணி அழகாக டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் 4 கார்னர்லேயும் ஸ்பாட் லைட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ரூஃபில் ஃபேனுக்கான ஆப்ஷன், ஒரு ஹூக் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஜைக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா உங்களுக்கு ஹால் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2க்கு 4 வெட்ரிஃபை டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணலை. நீங்கள் வீட்டை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு டைம் இவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணி கொடுத்துறோன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு வீட்டோட எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள். நல்லா பெரிய சைஸ் ஹாலுங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் டீட்டெயில்ஸு இல்லது இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹாலில் இருந்து அசஸ் பண்ணுற மாதிரி வெளியில் பார்க்கிங்க்கு வரலாம், அதாவது கார் பார்க்கிங்க்கு வரலாம். ஸ்டெப் ஏறினீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வீடு வந்து நார்த் ஃபேஸிங் பார்த்த என்ட்ரன்ஸு. ஈஸ்ட் ஃபேஸிங் வழியாகவும் நீங்கள் வரலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் வழியாகவும் வரலாம், அதாவது கார் பார்க்கிங் வழியாகவும் வரலாம். நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாகவும் வரலாம். 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து காமன் ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் டைப்பில் போட்டிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து டபுள் பெட்ரூம் வீடுங்க. ஓகேவா? கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்,
ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெட்ரூமுங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 7க்கு 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜன்னல்னு. நல்லா பெட்ரூம் உங்களுக்கு காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன், நல்ல பெரிய சைஸ் கிச்சன். ஜன்னல் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நல்ல பெரிய ஜன்னலாகவே கொடுத்துருக்குறாங்க. லாஃப்டி செல்ஃபி எல்லாமே பக்காவாக கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக கொடுத்துருக்குறாங்க. சிங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுமினியம் சிங்க் போட்டிருக்காங்க. கிரானைட் செல்ஃப் போட்டு கொடுத்துருக்காங்க. டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க. பில்டிங் அப்ரூவ்லாம் ப்ராப்பராக வாங்கி 100% வாஸ்து பிரகாரம் கட்டின வீடு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே எனக்கு வீடு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன பார்த்தோம்? கார் பார்க்கிங் பார்த்தோம், லிவிங் ஹால் பார்த்தோம், காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தோம், ஒரு பெட்ரூம் பார்த்தோம், கிச்சன் பார்த்தோம். இப்போ நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஸ்கிட் ஸ்டெப்ஸு, எஸ்எஸ் ஹேண்ட் ரெயில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டெப்பில் போனீங்கன்னா அப்படியே மேலே ஓப்பன் டெரஸ் போயிடலாம். இப்போ நாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீட்டை நம்ம பார்க்கலாம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிழக்கு பார்த்த வாசல் கொண்ட வீடுங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் உங்களுக்கு வாசக்கால் டோர் ரெண்டுமே உங்களுக்கு டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. சரௌண்டிங்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா க்ரீனரியாக இருக்கும். தண்ணிக்கு இங்கே பிரச்சனை இல்லை, இங்கே தண்ணி நிற்காது. அதே போல் குடிக்கிற தண்ணியும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கார்னர்லையும் கார்னிங் பண்ணி டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாலில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. 2 விண்டோவுமே நல்ல பெரிய பெரிய விண்டோங்க. ஹால் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ரெண்டல் இன்கம் வரக்கூடிய லொக்கேஷனுங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டில் இருந்துட்டு கூட இன்னொரு வீட்டை நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம். அல்லது மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கிட்டு 2 போர்ஷனையும் நீங்கள் தனித்தனியாக கூட ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு தான். இது போல் டைப்பில் இன்றைக்கி வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஹால்லேயே பாருங்கள், இந்த பக்கம் கார்னரில் உங்களுக்கு பூஜாக்கான்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பெட்ரூம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். 2 விண்டோ கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு. இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமில் இருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. கிளாம்பாக்கம் சரௌண்டிங்கில் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த சைட்டை மிஸ் பண்ணாமல் நேரில் பாருங்கள். இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. வீடுமே நல்ல பிளானிங்குங்க. கீழே சிங்கிள் பெட்ரூம் வீடு, மேலே டபுள் பெட்ரூம் வீடு, கார் பார்க்கிங்கோடு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பால்கனி. சேஃப்டிக்கு கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு க்ரீனரி லொக்கேஷன். உங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்குங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இதை விட பக்கத்தில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கவே கிடைக்காது. மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் கிச்சன், ரைட் சைடில் இன்னொரு பெட்ரூமுங்க. நம்ம இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு, அட்டாச் ரெஸ்ட் ரூமோட கொடுத்துருக்காங்க. பெரிய ஜன்னலாகவே கொடுத்துருக்குறாங்க. நல்லா உங்களுக்கு எப்போயுமே பெட்ரூம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். பெயிண்டிங் வந்து நீங்கள் எந்த கலர் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அதை அடித்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அது மட்டும்தான் பெண்டிங்கு. மற்றபடி எல்லா ஒர்க்குமே ஃபைனல் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிச்சன். கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸ் கிச்சனாகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா பெரிய சைஸ் கிச்சன். கிச்சன் மேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரானைட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோவே கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு கிச்சன் நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் செல்ஃப்ஸ்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சுவிச்சஸுமே பக்கவாக கொடுத்துருக்காங்க. ஆர்ஓ வாட்டர் போடுறதுக்கு, மிக்ஸி கிரைண்டர் வைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு உண்டான எல்லா சுவிச்சஸுமே பக்கவாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. கிச்சனில் அப்புறம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறமா நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் போகிறோம்.
முக்கியமாக இந்த லேண்டு எவ்வளவு, பில்டிங் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்த்துருவோம். இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியான்னு பார்த்தோம்னாக்க 806 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 806 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு. அதில் பில்டிங் வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் பண்ணியிருக்காங்க. 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க வீடு. கீழே சிங்கிள் பெட்ரூம் வீடாகவும் மேலே டபுள் பெட்ரூம் வீடாகவும் கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு பிளானிங்னே சொல்லலாம். மேலே ஓப்பன் டெரஸ் வந்துட்டோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு வெதரிங் குட்ஸ் போட்டிருக்காங்க. மேலே வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு காலமும் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஓவர் ஹெட் டேங்க்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட காஸ்ட்டு 1,05,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட்ஜெட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடு கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது, மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.